வணக்கம். வைத்தியநாதர் திருவடி சரணம். உணவே மருந்து என்கின்ற அழகிய சேனலுக்கு சிறுலிபுத்தூரிலிருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த். வணக்கம். துர்காதேவி, BSMS டாக்டர், ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரான்ச். ஐயா, இப்போ நம்ம முன்னாடி மலை தாங்கி கோபுரம் தாங்கி வச்சிருக்கோம். இதோட பயன்கள் என்ன? இதை வச்சு என்ன நம்ம தயாரிக்க போறோம்? அம்மா, இது மலை தாங்கி வேர். இதை முஷ்ட கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல நடுவுல ஒரு புள்ளி இருக்கா, இதுல இருந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டா வருதா. இப்போ நம்ம கேமரால இதை க்ளோஸவா காமிச்சிருவோம். இது அந்த ஒரு ரவுண்டு ஒரு வயசுமா. அந்த ஒரு புள்ளி ஒரு வருஷ கொடி. இதுக்கு மேல ஒவ்வொரு ரவுண்டும் அதனுடைய வயசு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 8-10 கோடு இருக்கு. அப்போ இது ஒரு 10 வருஷத்து கொடி. இது நம்ம இப்ப கொரோனா சமயத்துல கபசுர குடிநீர்னு ஒண்ணு குடிச்சோம். அதுல ஒரு 15 பொருள்ல இந்த பொருளும் ஒரு பொருளாக தான் சேர்ந்திருந்தது, இந்த மூலிகையும். இது மலை தாங்கி அப்படின்னு சொல்றது என்னன்னா, மலை அடிவாரங்கள்ல இந்த கொடி நிறைய இருக்கும். மலையவே தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இந்த கொடிக்கு இருக்கிறதுனால இதுக்கு பேர் மலை தாங்கி. இதை நம்ம எப்படி சோதனை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மலை தாங்கி கொடியை பச்சையா நல்ல நீளமான கொடியை கட் பண்ணிட்டு அப்படியே ரவுண்டா சுத்தி ஒரு கயரை வச்சு கட்டி ஒரு மண்பானையை கீழே அந்த கொடியை வச்சு மேல மண்பானையை வச்சு மண்பானைக்கு மேல ஒரு கல் உரலை தூக்கி வச்சாலும் அப்படியே அந்த பானை உடையாம அப்படியே நிற்கும். அந்த பானை அந்த மலையை தாங்குற மாதிரி அந்த குத்து உரலையே தாங்கும். அதனால தான் இதுக்கு பேர் மலை தாங்கி வேர். இது கோபுரம் தாங்கி. இது பார்த்தீங்கன்னா கோபுரம் மாதிரியே இந்த இலை அடுக்கடுக்கா இருக்கும். அப்படியே அடுக்கடுக்கா கோபுரம் மாதிரியே இருக்கு பாருங்க. அதனால இதுக்கு பேர் கோபுரம் தாங்கி. இது இரண்டும் நம்ம உடம்புல ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாகி முழங்கால் நம்ம வெயிட்டை தாங்க முடியாம இருக்கும்போது இது ரெண்டையும் சூர்ணம் பண்ணி இதை நம்ம சூர்ணம் இதுல தனி இலையை மட்டும் கலெக்ஷன் பண்ணி நிழல் காய்ச்சலா காய வச்சு சூர்ணம் பண்றோம். இதை எரிச்சு சாம்பல் ஆக்குறோம். இந்த சாம்பல் 1/2 கிலோ அப்படின்னா இந்த சூர்ணம் 1/2 கிலோ. இது ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி மூட்டு வலிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரை போடுறோம். இந்த மாத்திரை காலை 2 இரவு 2 ஒரு 5 நாளைக்கு போடணும் மூட்டு வலி இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் காலை 1 இரவு 1 சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூட்டு வலி இல்லாம இருக்கும். இது போக இவங்க மூட்டு வலி இல்லாம இருக்கணும் அப்படின்னா பாரம்பரிய எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், செக்குல ஆட்டினது, அது போக ஆவின் நெய், கவர்மெண்ட் பிராண்டில் ஆவின் நெய் ஒரு நல்ல சுத்தமான நெய்யாக நமக்கு கிடைக்குது. அந்த நெய் சேர்த்து சாப்பிடும்போது இவங்களுக்கு மூட்டில் ஜவ்வு தேயாமல் நல்லபடியாக வளரவும் ஆரம்பிக்கும். இந்த கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றதுனால நிறைய பேர் கொலஸ்ட்ரால் கூடிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கொலஸ்ட்ரால் தான் கூடாது, நல்ல கொலஸ்ட்ரால் தான் கூடும். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டோம்னா நல்ல கொலஸ்ட்ரால் கூடும். கெட்ட கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக கூடாது. கெட்ட கொலஸ்ட்ரால் அவங்களுக்கு கூடுது அப்படின்னாலே அவங்க லேட் நைட் சாப்பிட்றதுனால தான் அவங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் கூடும். இந்த இது சாப்பிடும்போது இவங்களுக்கு மூட்டு வலி இல்லாமல் இருக்கும். இது போக இவங்க இது உள்ளே சாப்பிட்றது, மேலே தேய்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு எண்ணெய் இல்லைன்னா மேலே போடுறதுக்கு ஒரு 10 அந்த மாதிரி ஏதாவது போட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு மூட்டு வலி நல்லபடியாக குணமாக்கி மூட்டு வலி இல்லாமல் மாடிப்படி ஏற இறங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஐயா, சிலருக்கு நடக்கும்போது மட்டும் முட்டில் எல்லாம் சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவாங்க. சடக் சடக்குன்னு சத்தம் கேட்கும். அதெல்லாம் சரியாகுமா ஐயா? சரியாகும். இந்த இது சாப்பிடும்போது சரியாகும். ஆனால் இதுக்கு அவங்க கண்டிப்பாக அந்த கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சாப்பிடணும். அது சாப்பிடும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த மூட்டில் அவங்களுக்கு அந்த ஜவ்வு தேய்மானம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த இடத்துல சடக் சடக்குன்னு சத்தம் கேட்கு. பாரம்பரிய எண்ணெய் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஜவ்வு வளர ஆரம்பித்த உடனே அந்த சத்தம்லாம் குறைஞ்சிரும், வலி இல்லாமல் இருக்குமா. சிலருக்கெல்லாம் வேலை செஞ்சு மூட்டெல்லாம் வீங்கி செவந்திருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் இல்லையா? ஆமாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன உதாரணம். ஒரு கிராமத்தில் 15 வயசுல ஒரு பொண்ணு களை வெட்டுறதுக்காக போயிடுறாங்க. 65 வயசு 70 வயசு ஆனாலும் அவங்க குனிகிறாங்க, நிமிடுறாங்க, களை வெட்டுறாங்க. அவங்களுக்கு மூட்டு எதுவுமே தேய மாட்டேங்குது. வீட்டிலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேயுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இவங்களுடைய உணவு பழக்க வழக்கம். உணவு பழக்க வழக்கத்தை பாரம்பரிய முறைக்கு மாற்றிட்டு அளவுக்கு அதிகமாக மாமிசம் சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூட்டு வலி இல்லாமல் இருக்குமா. சரிங்க, நன்றி நன்றி. இந்த பொருள் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இதை பற்றிய விவரங்கள் கேட்டுக்கொள்ளலாம். துர்காதேவி அம்மா அதுக்கு பதில் சொல்லுவாங்க. நன்றி.